அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு குரு உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இரவு 11 மணிக்குள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். 5 நிமிடத்தில் உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்ம சூரியன், கேது, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. கன்னியில் சுக்கிரனும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிறார். அவர் 8ஆம் இடத்தில் மறைந்தால் சில மறைமுக லாபங்கள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம செவ்வாயாக இருந்து 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்வதால சிறந்த தன்னம்பிக்கையை தருவாருங்க, வெற்றியை தருவார். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக குருவினுடைய இந்த உச்சம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இதில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் அரசாங்க ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதாவது தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்தவரை இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்குங்க. விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவு ஏற்படலாங்க. செலவுகள் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. அதற்கு தகுந்தாற் போல் வருமானமும் இருப்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உறவினர்கள் வருகையின் காரணமாக குடும்ப குதூகலமும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொழில் வெற்றி போடுங்க. அது மட்டும் இல்லாம பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்த பண தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். 7 சனியின் விரைய சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த தருணங்கள்ல சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தற்போது சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான் வலுவடைகிறதுங்க. அங்குள்ள சூரியனோடு இணையும் புதனால் உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு எளிதில் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பாக பிரிவினை சுமூகமாக நடைபெற இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாங்கான விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க
இருக்குதுங்க. கல்வி மற்றும் கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்க இருக்கு. மேலும் உயரதிகாரி உங்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்க முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்கள் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெற போகிறார். அதாவது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரை தருணங்கள்ல நீச்சம் பெற்றிருந்தவர் பின்பு தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் ரீதியான நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கல்யாண கனவுகள் நனவாகுங்க. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் பலவும் நிச்சயம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பொதுவாக சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் கிடைக்குங்க. வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இக்காலகட்டங்களில் புதனும் உச்சம் பெறுகிறார். அதாவது சிம்மராசியில் சஞ்சரித்த புதன் கூடிய விரைவில் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 6க்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவதால் சகோதர வழியில் நன்மைகள் கிடைக்க இருக்கு. உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கை கூட இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்பு அதிகரித்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் என்பது ஏற்படாது. மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்ச குருவினுடைய பார்வை பலத்தால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வர இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. வாகன மாற்றம் செய்யும் யோகம் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரவேன் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகள் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. பெண்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் கூடுதலாக இருக்குங்க. வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்க நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தருணங்கள கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.